சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளியை முழுமைக்கும் பாருங்க. மீண்டும் திமுகவில் ஆட்டத்தை தொடங்கிய செந்தில் பாலாஜி திடீர் பரபரப்பு. இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மிக முக்கியமான காணொலி. காணொலியை தயவு செய்து யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது திமுகவின் முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருந்த நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன ஒருவராக இருந்த அப்படின்னு இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது குறிப்பாக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஊழல் செய்ததாக கூறி அவருடைய அமைச்சர் பதவியை பறித்து விட்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மது மற்றும் ஆயத்துறை அமைச்சராக இருந்த நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் பாட்டில் மேல் பார்த்தீங்கன்னா 10 ரூபா, அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக 10 ரூபா செந்தில் பாலாஜின்னு கூட பார்த்தீங்கன்னா சில நாட்களாக அழைத்தார்கள். ஆனால் இப்போ தான் கிடையாது. நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவங்களை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் மதிமுக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமமுக நிர்வாகிகளை திமுகவில் இணைத்திருக்கிறார். குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்களை திமுகவில் இணைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது கூடுதல் பலத்தை திமுகவிற்கு தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வாய்ப்பு இருப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒருவேளை இதுக்குள்ளே அமைச்சர் பதவி கொடுத்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தில் பாலாஜி அவர்கள், அதாவது பார்த்தீங்கன்னா கரூர் நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படும் செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா கரூர் தொகுதியில் நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா வேறு யாரையாவது நிறுத்தணும். வேறு யாருன்னா நிறுத்தினாங்கன்னா திமுகவிற்கு அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குகள் வருமா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் நின்னால் கண்டிப்பாக வாக்குகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பார்ப்போம் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குதா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2026 அங்கே நம்முடைய செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இது போல் அப்டேட்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.